அனைவருக்கும் வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போறோம். அது என்னன்னா, வெள்ளி செவ்வாயில நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா, சாம்பிராணி, வத்தி, சூடம் இது எல்லாமே சாமிக்கு ஏத்துவோம். இதே மாரி நம்ம வெள்ளி செவ்வாயில சாம்பிராணி போடும்போது, இந்த ஒரே ஒரு பொருள மட்டும் நீங்க போட்டு தூபம் காமிச்சீங்கன்னா, உங்க வீட்ல இருக்கிற எல்லா கண் திஷ்டியும் கரைஞ்சு போகுமா. இத நீங்க நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா, ரொம்பவே உங்க வீட்ல எந்த திஷ்டியும் இருக்காது. யாருமே உடம்பு முடியல, கை, கால் வலி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் எதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கண் திஷ்டி தான். இப்ப நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்கன்னு வச்சுக்கயேன், அவங்க எல்லாருமே வர்றவங்க எல்லாம் நல்ல மனசோட வருவாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்ல எப்பயுமே இந்த வத்தி, சாம்பிராணி வாசம் இதெல்லாம் அந்த வாசம் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வீட்ல எப்பயுமே தெய்வம் குடியிருக்கும் அப்படிங்கிறதுனால, அந்த மாரி கெட்ட எண்ணத்தோட வர்றவங்களுக்கெல்லாம், அவங்க மனசுல அது வரும்போதே, அந்த வாசத்த நுகரும்போது, அது அவங்க என்ன நெனச்சிட்டு வராங்களோ, அது கண்டிப்பா நடக்காம போயிடும். அதனால தான் இந்த தூபம் நான் போட சொல்றேன். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வெள்ள குங்கிலியம் தாங்க. நீங்க இத நாட்டு மருந்து கடையில வாங்கலாம். ரொம்பலாம் அதிக விலைலாம் கிடையாது. ஒரு 100 கிராம்னு நீங்க கேட்டீங்கன்னாவே ரூ. 50 அப்படி இல்லன்னா ரூ. 60 தான் இருக்கும். இந்த வெள்ள குங்கிலியத்த நீங்க இந்த மாரி ஒரு கட்டி சாம்பிராணி வாங்கிக்கங்க. எப்பயுமே நம்ப சில பேர் இப்பலாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏத்துறாங்க. அத விட நம்ம தூபம் போடுறதுக்கு கட்டி சாம்பிராணிய தான் பயன்படுத்தணும். அந்த சாம்பிராணிய நல்லா உடைச்சிட்டு, நீங்க இத டக்குன்னு நெருப்பு பத்தாது அப்படிங்கிறதுனால, நம்ம ஒரு கொட்டாங்குச்சி தேங்காய் சிரட்டை இருக்கு பார்த்தீங்களா? அந்த தேங்காய் சிரட்டைய எடுத்து கொஞ்சம் அடுப்புல புடிக்க வச்சு, அதாவது தீ பிடிக்க வச்சு, அதுல தூபக்கால்ல வச்சுக்கங்க. தூபக்கால்ல வச்சுட்டு, இந்த கட்டி சாம்பிராணிய உடைச்சு அதுல போட்டு, அதுல இந்த கொஞ்சம் போல குங்கிலியம் இருக்குங்களா? பார்க்கும்போது கல்கண்டு மாரி இருக்கும். ஆனா இது வெள்ள குங்கிலியம்ன்னு கேளுங்க. இந்த குங்கிலியத்த கொஞ்சம் போல உடைச்சு, அந்த சாம்பிராணியில வெள்ளி, செவ்வாய்க்கிழமை கண்டிப்பா போடுங்களேன். உங்க வீட்ல பாசிட்டிவ் எனர்ஜி தாங்க இருக்கும். எல்லாமே நல்ல விஷயம் தாங்க நடக்கும். நீங்க இத செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்க வீட்ல மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். இத நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்காக தான் இத நான் சொல்றேன். சரிங்களா? இத செய்யும்போது, இது நடக்குமா? நடக்காதா? அப்படிங்கிற எண்ணமே இல்லாம, நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட செய்யுங்க. அதுக்காக தான். இனிமே நீங்களும் வெள்ளி செவ்வாயில இந்த ஒரு வாரம் நீங்க போட்டாவே உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நீங்களும் இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. வாழ்க வளமுடன்.